ஓம் விநாயக பெருமகனே போற்றி போற்றி போற்றி. ஆன்மீக குறிப்புகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் இறையடியார்கள் அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவில் லலிதா சகஸ்ரநாமத்தின் பலன்கள் பற்றி கூற இருக்கின்றேன். லலிதா சகஸ்ர நாமத்தில் வரும் 1000 நாமங்களில் ஒரு முறை கூறப்பட்ட நாமம் மறுமுறை கூறப்படுவதில்லை. மேலும் நாம் அனைவரும் லலிதா சகஸ்ர நாமத்தை பாராயணம் செய்வது என்று கூறுவதை விட ஒவ்வொரு நாமத்தையும் நாம் கற்க வேண்டும் என்றே கூற வேண்டும். அதுவே சிறப்பானது. நாம் லலிதா சகஸ்ரநாம தோத்திரத்தை படிப்பது என்று கூறுவதை விட படித்தால் படித்து கொண்டு போவோம், கற்றால் கற்றுக்கொண்டே இருப்போம். ஒரு நாமமாக நாம் கற்க வேண்டும் என்பதே சிறப்பு. ஆமாம், ஏன் கூறுகின்றேன் என்றால் ஒவ்வொரு நாமத்திற்கும் அப்படி ஒரு தனிச்சிறப்பு. ஒவ்வொரு நாமமும் தன்னுள் மிகப்பெரிய அதிர்வுகளையும் மந்திர சக்தியையும் அடக்கி கொண்டுள்ளது. உதாரணத்திற்கு லலிதா சகஸ்ரநாமம் எவ்வாறு, அந்த முதல் நாமம் என்னவென்றால் ஓம் ஸ்ரீ மாதா. மாதா தாய். இந்த பிரபஞ்சத்தை, கோடானு கோடி பிரபஞ்சத்தை உண்டாக்கி கொண்டிருப்பவள், அனைத்திற்கும் மூலாதாரமாக திகழுபவள், இந்த கோடானு கோடி பிரபஞ்சங்களிலும் அத்துணை அண்ட சராசரத்திற்கும் தாயாக விளங்குபவள். தாய், அந்த மாதாவே அனைத்திற்கும் மூலாதாரம். ஆகவே தான் ஓம் ஸ்ரீ மாதா என்ற திருநாமத்துடன் துவங்குகின்றது. ஏன் லலிதா சகஸ்ர தோத்திர மந்திரத்தை கூற வேண்டும் என்று கூறுகின்றேன் என்றால், தாயாருக்கு அதிகர்விதா என்று ஒரு நாமம். அதிகர்விதா என்று கூறும் பொழுது, இந்த லலிதா சகஸ்ரநாம தோத்திரத்தை பாராயணம் செய்யும் பொழுது தாயானவள் ஆஹா, தன்னுடைய குழந்தையானது நம்ம இவ்வாறு 1000 நாமங்களால் பாராயணம் செய்து துதிக்கின்றதே என்று தாயானவள் மிகவும் பெருமையடைகிறாள், மிகவும் கர்வம் கொள்கிறாள். எவ்வாறு? ஆஹா, தன் குழந்தை இவ்வளவு நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் இறைபக்தியில் சிறந்த குழந்தையாகவும் விளங்குகின்றதே என்று எண்ணி 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 அதிக கர்வம் கொள்கிறாள் தாய். ஆமாம், இறைபக்தியில் சிறந்து விளங்கும் இறையடியார்களே அன்னைக்கு மிகவும் பிடிக்கும். இவ்வாறு தன் பக்தர்களை எண்ணி எண்ணி கர்வம் கொள்வதால் தாயை அதிகர்விதா என்று கூறுகின்றார்கள். பக்த சௌபாக்கிய தாயினி என்று ஒரு நாமம். தன்னை ரட்சிக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் சௌபாக்கியத்தை கொடுக்கக்கூடிய தாய்தான். அதனால்தான் லலிதாம்பிகை தேவியை, அன்னையை பக்த சௌபாக்கிய தாயினி என்கிறார்கள். மேலும் அன்னகா என்று ஒரு நாமம் லலிதா சகஸ்ரநாம தோத்திரத்தில். அன்னகா என்ற நாமத்தை நாம் கூற 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 நமக்கு உணவு பற்றாக்குறை என்பதே இருக்காது. உண்ணக்கூடிய உணவானது குவிந்து கொண்டே இருக்கும். உணவு பற்றாக்குறை என்பதே இருக்காது. ஏனால் அந்த நாமத்தில் இருக்கும் மந்திர சக்தியானது பலிதமாக்கிவிடும். நாம் அன்னகா என்று அந்த தோத்திரத்தை கூற 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 பலிதத்தன்மையை உண்டு பண்ணிவிடும். அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்தது. பயாபகா என்று தாயாருக்கு ஒரு நாமம் வருகிறது.
பயாபகா என்றால் தன்னுடைய பக்தர்களை கூறுகின்ற பக்தர்களை அத்துணை பயத்திலிருந்து ரட்சிப்பவள், காப்பவள் அந்த தாய். அதான் பயாபகா. எவ்வளவு பயமாக இருந்தாலும் பயாபகா என்ற அன்னையின் திருநாமத்தை கூறிக்கொண்டிருக்கும் பொழுது பலிதத்தன்மை ஏற்பட்டு அத்துணை பயங்களிலிருந்தும் அன்னை உங்களை ரட்சித்து விடுவாள். பயம் உங்களை விட்டு எங்கோ தூரத்தில் ஓடிவிடும். வசுதா என்றொரு நாமம். வசுதா என்றால் செல்வத்தை அளிப்பவள். வசுதா என்ற அந்த நாமத்தை நீங்கள் கூற கூற உங்களுக்கு செல்வம் வந்து குவிந்து கொண்டே இருக்கும். அன்னையானவள் அனைத்து திக்குகளிலும் இருந்து செல்வத்தை உங்கள் காலடியில் வந்து குவித்து கொண்டே இருப்பாள். வசுதா என்ற திருநாமத்திற்கு அப்படி ஒரு மந்திர சக்தி. அதேபோல் பவாரண்ய குடாரிகா என்றொரு திருநாமம். பவாரண்ய குடாரிகா என்றால் அன்னையானவள் இந்த பிறப்பிற்கு கோடாளியாக விளங்குபவள் என்றால் முக்தியை கொடுப்பவள். எவரொருவர் லலிதா சகஸ்ரதோத்திரத்தை பாராயணம் செய்கின்றாரோ அந்த பக்தருக்கு முக்தியை கொடுப்பவர். முக்திக்குத்தானே நாம் அனைவரும் அலைந்து கொண்டிருக்கின்றோம். முக்தி 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 என்று அந்த முக்தி மோட்சத்தை வழங்கும் தாய்தான். பவாரண்ய குடாரிகா என்ற திருநாமத்தை கூறும் பொழுது நம்முடைய அத்துணை கர்ம வினைகளும் தகர்க்கப்பட்டு நம்மை முக்திக்கு தாயார் அழைத்து சென்று விடுவார். முக்திக்கு வழிகாட்டக்கூடிய இன்னொரு நாமம்தான் பாபநாசினி. பாபநாசினி என்ற திருநாமத்தை கூறும் பொழுது அத்துணை பாபங்களையும் அன்னையானவள் அழித்து விடுகின்றாள். நாம் இப்போ விரைவில் செய்திருக்கின்றோம் அத்தனை பாபங்களையும் அழிக்கின்றாள். நம்மை முக்திக்கு அழைத்து செல்கின்றாள். பந்தமோஷினி என்ற திருநாமத்தை கூறும் பொழுது அன்னையானவள் நம்மை அனைத்து விதமான பந்தத்திலிருந்தும் பிரித்தெடுக்கின்றாள். நம்மை முக்திக்கு அழைத்து சென்று விடுவாள். பந்தமோஷினி. பந்தமோஷினி என்ற திருநாமத்திற்கு அப்படி ஒரு சக்தி. உங்கள் வாழ்வில் எத்துணை பெரிய வழக்குகள் இருந்தாலும் அத்துணையும் தகர்த்தெறியக்கூடிய சக்தி அந்த பந்தமோஷினி என்ற திருநாமத்திற்கு உண்டு. அந்த பந்தத்திலிருந்து பிரித்து விடுவாள். அந்த வழக்குகளை துரத்தி அடித்து விடுவாள். தான் பந்தமோஷினி. பவாரண்ய குடாரிகா, பாபநாசினி, பந்தமோஷினி இவ்வாறுபட்ட நாமங்களை நாம் கூறும் பொழுது நாம் முக்தி அடைய சென்று விடுவோம். அன்னை நம்மளை அழைத்து சென்று விடுவாள். ஆம், எவ்வாறு ஸ்ரீ மாதாவாக விளங்கி அண்ட சராசரங்கள் அனைத்திற்கும் தாயாக விளங்குகின்றாளோ அன்னை, அதே போலவே அன்னைக்கு மகாக்ராஷா என்று ஒரு திருநாமம் உண்டு. மகாக்ராஷா என்றால் கலியானது முற்றி நிற்கும் சமயத்தில் பிரளயத்தை உண்டாக்கி புதியதாக படைப்பவள் என்று பொருள். ஸ்ரீ மாதாவாக விளங்குபவளும் அந்த லலிதாம்பிகை தாயே, மகாக்ராஷாவாக விளங்குபவளும் லலிதாம்பிகை தாயே. ஆம், அதனால் இறையடியார்கள் அனைவரும் அவசியம் லலிதா சகஸ்ர நாமதோத்திரத்தை கற்க வேண்டும். கற்க ஒவ்வொரு நாமத்தை கூற நாமத்தின் பலிதத்தன்மை ஏற்பட்டு அத்துணை சிறப்புகள் அடியார்களுக்கு வந்து சேரும். ஆகவே நான் என்னுடைய சிரம் தாழ்த்தி அத்துணை இறைய அடியார்களிடமும் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், அவசியம் லலிதா சகஸ்ரநாம தோத்திர மந்திரத்தை பாராயணம் செய்ய வேண்டும் என்பதுதான். தான் அன்னை அதிகர்விதாவாக திகழ்வாள். பாராயணம் செய்ய இவ்வளவு மந்திர சக்தி, இவ்வளவு அதிர்வலைகள் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பும். ஒருவர் பாராயணம் செய்யும் பொழுது அந்த வைப்ரேஷன்ஸ் ஆனது இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பும். அது இந்த பிரபஞ்சத்திற்கே நன்மை. ஒருவர் பாராயணம் செய்வதால் இந்த
முழு பிரபஞ்சத்திற்கும் மிகப்பெரிய நன்மை நடக்கும். அதனால் அன்னை அதிக கர்வத்துடன் திகழ்வாள். ஆஹா, இப்படி ஒரு இறைபக்தியில் சிறந்து விளகின்ற குழந்தையை காண 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 அன்னை அதிக கர்வம் கொண்டு அபரிமிதமாக மகிழ்ச்சி அடைவாள். அதனால் அவசியம் லலிதா சகஸ்ரநாம தோத்திரத்தை அனைவரும் பாராயணம் செய்து அதன் சக்தியை அனைவரும் பெற வேண்டும் என்று கூறி, இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கும் அத்துணை இறையடியார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, மேலும் ஒரு நல்ல பயனுள்ள ஆன்மீக குறிப்புடன் தங்கள் அனைவரையும் விரைவில் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்கள் அனைவருக்கும் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.